கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நேயர்களே, கண்டசனிலேருந்து அஷ்டம சனியில் பயிற்சிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பலன் எப்படி பார்த்துலாங்களா? ரைட், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு என்ன மாதிரி பாயிண்ட்டை பொறுக்குன்னா, இந்த மாதங்களில் சற்று நீங்கள் பலம் குறைஞ்சிருப்பீங்க. அடுத்தது செயல்பாடு பார்ப்போம். ஆனால் பலம் குறைஞ்சிருந்தாலும் உங்களுடைய அப்போ நிதானமான போக்கு கொடுத்தாலும் உங்களோட வீரியமும் உங்கள் முயற்சிகளும் வெற்றி கொடுக்கும். அப்போ உங்கள் பொருளாதாரம் வாழ்வாதாரம் குறையாது, நல்லாவே இருக்கும். அப்போ பேச்சு மூலியமாக செயல்தேர்வு மூலியமாக இருக்கிறவங்க அனைத்து சிம்மராசிங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்க, ஒரு கோயில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஒரு கோயில் நீங்கள் கோயில் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சித்திரை வழிபாடு தான் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும். நான் ராகு விநாயகரை கும்பிட்றேன், தினமும் என்னோடய மூதாட்டியர்களை கும்பிட்றேன், என்னோடய முன்னோர்களை கும்பிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நான் செயல்படுறேன். அப்படிங்கிறதும் பார்த்து இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு பலங்களும் இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. எதுவுமே இல்லைங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு காரணத்தை தொட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு நல்ல நன்மையே கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை கொடுக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களும் சிவன் கோயிலுக்கு, ராகு விநாயகர் கோயிலுக்கு இந்த பூநூல் வாங்கி கொடுக்குறது, மூலிகை பொருள் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ரைட், உங்கள் இளைய சகோதரர் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீரியமாக ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய சிறப்பு கொடுக்கும். சரிங்களா? ரைட், உங்கள் முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகனம், தாயோட சுகபோகம், உங்களோட உடல் பாவம், படிப்பு சம்மந்தப்பட்ட எப்படின்னு பார்த்தோம் காலகட்டம் பார்த்தோம்னாக்கா கட்டாயமாக நீங்கள் உயர்கல்வி படிக்கிறவங்க சிறப்பாக படிக்கலாம். ஓகேங்களா? சிலர் தந்தையார் வயதாகி சிம்மராசிரியர்கள் படிச்சிருக்கிறவங்க நிறைய இருக்குது, இந்த மாதங்களில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இளம் வயசாக இருக்கிறவங்க உயர்கல்விகளாக சிறப்பாக படிப்பு சக்ஸஸ் பண்ணுவாங்க. சில வீடு வாசல் வண்டி வாகனம் யோகங்கள் நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் இருக்குதா, நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி வாகனம் பூர்வீகத்தில் வீடு வாசல் இந்த மாதிரி தொடர்பான விஷயங்கள் நம்ம நடக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும். அப்போ தாயார் பூர்வீகம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும், அற்புதமாக இருக்கும். அப்போ தந்தையார் பூர்வீகமும் சிறப்பாக இருக்குது. பாருங்கள், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் தந்தையார் பூர்வீகம் நல்லா இருக்குது, தாயார் பூர்வீகம் நல்லா இருக்குது. அதாவது கிரகத்தை எந்தெந்த கிரகம் எப்படி கூட இருக்குது, எந்த சாதனை சொல்லி ஆரம்பிப்பேன், டைம் ஆகிட்டு இருக்கும். அதனால் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் பலனை சொல்கிறேன். நீங்கள் நடக்குதா இல்லையா நீங்கள் அனைவரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உலகம் பூரா இருக்கிற சிம்மராசினர்களும் உலகம் பூரா இருக்கிற ராசிக்கார அனைவரும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நான் போடக்கூடிய நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சிறப்பாக நடக்கும், சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ பூர்வீகத்தில் உள்ள வீடு வாசல் வண்டி நம்மளை வீடு வாசல் நம்மளுக்கு கிடைக்கும். அது கூட வருவாய் பொருளாதார கிடைக்கும். அப்போ காலகட்டங்களில் குழந்தை பேர் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜோதிடம் புதுசாக இப்போ கற்றுக்கிறோமா, சிறப்பாக கற்றுக்கலாம். மாந்திரிகம் ஜோதிடம் புதுசாக கற்றுக்கிட்டு தொழில் பண்ணுறவங்க அனைவரும் சிறப்பாக இருக்கும். ஒரு அரசியல்வாதி மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு மத்திய நிலையில் இருக்கும். ஓகேங்களா? மற்ற பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி இந்த மறைப்போக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த காலகட்டம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், சம்பளம் தான் போயிட்டுருக்காங்க. எனக்குலாம் எப்படிங்க இருக்குதுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மேலும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஊர் டு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குவீங்க. அதுபோல் சம்பளம் என்கரேஜ் ஆகும். உங்களுக்கு சிறப்பு முன்னேற்றங்கள் வரும், சிறப்புகள் கொடுக்கும். நல்லா சிறப்பாக வருவீங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் எதிரியை வந்து வெல்லுவீங்க. எதிரி உங்களுக்கு சமாதானமாக போயிடும் உங்ககிட்ட. அது கடன் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? எவ்வளோ பேலன்ஸ் இருந்தாலும் அந்த பேலன்ஸை கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான வழி பிறந்துடும் இந்த காலகட்டங்களில். அப்போ தாய்மாமன் உறவுகளும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைங்க ஒரு ஆயுள் காப்பீடுத்திட்டோம், உங்கள் மேலே ஒரு ஆயுள் காப்பீடு போட்டுருக்கிறது நல்லது. அப்போ குலதெய்வ வழிபாடு நல்லது. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் திருமண காலங்கள், திருமண யோகங்கள் எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் பத்தியமான நிலை இருந்தாலுமே கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்போ திருமண காலங்கள் மத்தியன்ட்டோம். ஆனால் கணவனை பிரிஞ்சவங்களும் அந்த காலகட்டம் சேர்ந்துக்குவாங்க, பிரிகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் எதுவும் சமாதானம் பண்ணி பழைய மாதிரி வாங்கி எப்பயும் போல் அவங்க வாழ தொடங்கிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் பெண்ணை நம்ம தேடி போகிற மாதிரி தான் இருக்கும் போது, அதாவது பெண்ணுங்கிறாங்க, இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க, ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கலசத்தை தேடி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா தேடி தான் போகணுமே தவிர தேடி வராது வரன். தேடி போய் பிடிச்சா தான் வெற்றி காண முடியும்.
ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, ஒரு 1000 இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, பெரிய முதலீட்டு வேலை பார்க்குறவங்க, பெரிய கல்லூரியில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, ஏரி விட்டு ஏரியா, இந்த மாதிரி பிழப்பு நடத்துகிற ஆணாக பெண்ணாக இருந்தாலும் இந்த திருமணம் சிறப்பாக கைகூடும், சிறப்பாக வாழ்வாங்க. அப்போ ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஓகேங்களா? பெருசாக பாதி கொடுக்காது. அடுத்தடுத்து பாயிண்ட் அப்புறம் சரியா. அப்போ இந்த மாதிரி காரகத்தை நீங்கள் ஏதோ ஒரு விரோதத்தை தொடுங்க, அந்த மாதிரி நபரை அணுகுங்க. உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கொடுக்கும். நீங்களும் ஒரு சிறப்பான வாழ்க்கை துணை இந்த மாதிரிலாம் பெறலாம். அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தந்தையோட போக்கு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அவர் புரியாத புதிராக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புரோஜனத்தை, ஏதோ ஒரு நன்மையை ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் கல்லூரி வச்சு நடத்தினாலும் சரி, தர்மகட்ட காரியகர்த்தா இருந்தாலும் சரி, ஊர்வல மத தலைவராக இருந்தாலும் சரி, அதாவது புனித யாத்திரை டூரிசம் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி தொழில் அமைப்பாக நீ இருக்கும் பட்சத்திலும் உங்களுக்கு என்ன ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும், அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும். ஆனால் ஒரு புள்ளி வைக்கும், ஆனால் பிரச்சனை கொடுக்காது, நல்ல விதமாக போகும். அப்போ இந்த காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் தொடங்கலாமான்னு கேட்டோம்னாக்கா, தொழில் மட்டும் சொந்தமாக தொடங்க வேண்டாம். தொழில் வந்து என்கரேஜ் பண்ண வேண்டாம். இருக்கிறத வச்சு அப்படி ஓட்டுங்க. அதே மாதிரி அப்படி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கூட இந்த காலகட்டத்தில் இறங்கி நீங்களும் வேலைக்கார போல் இருந்து வேலை செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். அதாவது சொந்தமாக தொழில் செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் நம்பாதீங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக சுதாரணமாக இருங்க, நிதானத்தோடு இருங்க. சரி, டைம் ஆகிட்டுது. நன்றி.